அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் தசமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அண்டத்தில் சந்திர பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து 15 தினங்களுக்கு ஒருமுறை சுழற்சியில் சுற்றி வரும் ஒரு திதியை குறிக்கும். இந்த தினங்களே பொதுவாக திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் அடுத்து வரும் 10வது திதி தசமி திதியாகும். 15 நாட்கள் கொண்ட இந்த வரிசையில் 10வது நாட்களாக வருவதால் இந்த திதி தசமி திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த தசமி நாட்களில் எல்லா வகையான சுப காரியங்களும் செய்யலாம். மேலும் நீங்கள் மாத சடங்குகள் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்யலாம். மேலும் கோயில் கட்டுதல், வீடு கட்டுதல், கிரக பிரவேசம் போன்ற செயல்களை செய்யலாம். அடுத்ததாக நீங்கள் வாகன பிரியராக இருந்தால் வாகனமும் பழகலாம். அரசு வேலை சம்பந்தப்பட்டவர்கள் அரசு தொழிலுக்கான விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம். இந்த நாட்களுக்கு யமதர்மன் அவர்களே அதிதேவதையாக விளங்குகிறார்கள். இதில் தசம் என்றால் 10 என்று பொருள்படுகிறது. இந்த தசமி திதியில் பிறந்தவர்கள் கல்வியில் நல்ல அறிவாற்றல் கொண்டு விளங்குவார்கள். மேலும் விண்வெளி ஆராய்ச்சிகளில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் வணிகம் தொடர்பான செயல்களில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் கொடுப்பது ஒரு சிறப்பான பணி என்று கருதுவார்கள். இந்த புரட்டாசி மாதம் தசமி திதியானது வீரபத்ரர் மற்றும் தர்மராசாவிற்கு ஏற்ற நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த புண்ணிய நாட்களில் உங்கள் ஊர்களில் மாத திருவிழாக்கள் நடத்தலாம். ஆன்மீக காரியங்கள் அதிகமாக செய்யலாம். மேலும் புதிய தொழில் தொடங்கலாம். திருமணத்திற்கு மாங்கல்யமும் கடைகளில் வாங்கலாம். மேலும் நீங்கள் திருமணமும் செய்யலாம். புதிய இல்லத்திற்கு குடி போகலாம். இந்த தசமி நாட்களுக்கான சூனிய ராசிகள் விருச்சிகம் மற்றும் சிம்மம் ஆகும். இந்த தசமி திதிக்கான புரட்டாசி மாத தேய்பிறை தசமி திதி தெய்வங்கள் யமன் மற்றும் துர்க்கை அம்மன் இந்த தசமி திதியில் இருக்கிறார்கள். இந்த தசமியில் அம்மனை வழங்கப்படுவது சிறந்த முறையாகும். ஒருவருடைய மனித வாழ்க்கையில் செல்வம், கல்வி, வீரம் ஆகிய மூன்றும் இருந்தால்தான் மிக பெரிய அவசியம் என்று கூறுகிறார்கள். இந்த தசமி நாட்களில் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு துர்க்கை அம்மனை வழிபடுவது மிக சிறந்த முறையாகும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும். இந்த தசமி நாட்களில் தான் மகிஷாசுரனை, இந்த அரக்கனை துர்க்கை அம்மன் 9 நாட்கள் விரதமிருந்து 10வது நாள் இவனை அழித்ததால் இந்த திதி தசமி திதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தசமி திதியை வெற்றியை குறிக்கும். இந்த திதியை பிடித்தவர்கள் விதியெல்லாம் வெல்வான் என்பது ஐதீகம். இந்த வகையில் இந்த தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியும் விருச்சக ராசியும் சூனியம் அடைகிறது. இந்த சிம்ம ராசியும் விருச்சக ராசியும் சூனியம் அடைவதால் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்து மற்றும் பூமி சார்ந்த சொத்து விஷயங்கள் இந்த தசமி திதியில் பிறந்தவர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நீங்கள் தந்தையுடைய உடல் நலத்தையும் காக்க வேண்டும். உங்களுடைய சகோதரர் அவர்களுடைய விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய புத்திரன் அதாவது மகனின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் சொந்த பந்தம் இடையே உறவு ஒற்றுமைக்காக செயல்பட வேண்டும். இந்த தசமி திதியில் பிறந்தவர்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது செல்லும்போது அவசரத்தன்மையும் குறைத்து கொள்ள வேண்டும். இந்த செயல்களை நீங்கள் அறவே ஒதுக்க வேண்டும். இந்த திதியில்தான் ராமபிரான் அவர்கள் ராவணனை பூரணமாக வெற்றியடைந்தார்கள். இந்த தசமி திதியில்தான் இந்த செயலை ராமபிரான் அவர்கள் செய்தார். இதைத்தான் வடநாட்டில் ராம்லீலா என்னும் ஒரு பெரிய திருவிழாவுக்காக அங்கு நடத்தப்படுகிறது. இந்த தசமி திதியில் நீங்கள் ஒரு எளிய பரிகாரம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். இந்த பரிகாரமானது திருமணம் வேண்டியோ அல்லது கல்வியில் வளரவும் மற்றும் மீறத்திற்காகவும் மனபயத்திற்காகவும் இந்த முறையை செய்யலாம். தசமி திதியில் அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்து முடித்துவிட்டு மாலையிலும் குளிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த விரத நாட்களில் நீங்கள் மதிய வேளையில் தூங்குதல் கூடாது. மதிய வேளையில் விரதத்தை மேற்கொள்ளும் நேரமாக மாலை 6 மணி முதல் துவங்க வேண்டும். உங்கள் வீட்டில் நடுப்பகுதியில் அல்லது பூஜை அறையிலோ நீங்கள் குலதெய்வத்தை வேண்டி நெய் தீபம் ஒன்றை ஏற்ற வேண்டும். இந்த விரதமானது 8:15 மணி வரை நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த 2 மணி நேரம் நீங்கள் பூஜை அறையிலோ அல்லது வீட்டின் நடுப்பகுதியிலோ அங்கேயே உட்கார்ந்து கொண்டு மௌன விரதத்தை நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் மௌன விரதமாகவே முடிந்தவரை இருக்க வேண்டும்.
இந்த நேரத்தில் இறைவனுக்கு, அதாவது இந்த விரதத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் இறைவனுக்கு தீபாராதனை காட்ட வேண்டும். கற்பூரமேற்றி தசமி விரதத்தை நீங்கள் கட்டாயம் நிறைவு பெறலாம். இவ்வாறு நீங்கள் செய்வதால் நம்முடைய நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். திருமண பேறு கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் தடை நடைபெறாது. இந்த தசமி திதியில்தான் விசய தசமி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.